வணக்கம். ஆதி மனிதன் 13வது. ஆதி மனிதன் யானையுடன் நட்பு கொண்டு யானை மனிதர்கள் ஒன்றாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது திடீர்னு வீடுகள்லாம், அதாவது வீடுகள் யானையோட உதவியோட ஹைட்டில் கொஞ்சம் அந்த தாழ்வான பகுதியெல்லாம் அந்த பரணை மாதிரி ரெடி பண்ணி வீடுகள்லாம் ரெடி பண்ணி எல்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த சூழ்நிலையில் மூங்கில் காடு பற்றி எரிய ஆரம்பிச்சிருது. மூங்கில் காடு பக்கம் தானே வாழ்ந்தாங்க. மூங்கில் காடு பற்றி எரிய ஆரம்பிச்சிருது. பற்றி எரிய ஆரம்பித்து வீடு எல்லாம் எரிய ஆரம்பித்தோடனே உடனே அங்கேருந்து எல்லாம் இடம்பெயர்ந்து வெளியில் வர மாதிரி ஆயிடுச்சு. அப்போ இடம்பெயர்ந்து யானை மனிதர்கள் எல்லாம் அந்த பக்கம் போயிட்டு தனியாக மேட்டுப்பகுதியில் தான் இனிமேல் நம்ம வாழணும்னு மேட்டுப்பகுதிக்கு போகிறாங்க. மேட்டுப்பகுதிக்கு போய் மேட்டில் போய் தஞ்சம் அடைஞ்சிடறாங்க. நெருப்பு எரிஞ்சு முடிஞ்சு அதுக்கடுத்து புயல் மழை அடித்து இதெல்லாம் கடந்து வந்துடுது. அதுக்கப்புறம் மேட்டுப்பகுதிக்கு போயிடுறாங்க. மேட்டுப்பகுதியில் போய் மனிதன் வாழ ஆரம்பிக்கான். மேட்டு மனிதனில் அவன் அங்கே இருக்க இதெல்லாம் பண்ணி கொஞ்சம் வீடுக்கு இப்போ மண்ணில் வீடு கட்டுறான். மண்ணை குழச்சி அதில் சைடில் செவரு மாதிரி ரெடி பண்ணி மேட்டு பகுதியில் பள்ளம் இதில் இருக்காது, அதாவது சமமான பகுதியில் மேட்டு பகுதியில் மண்ணில் சின்னதாக கட்டி அது மேலே பரணை ரெடி பண்ணுறான். அது மேலே பரணை ரெடி பண்ணி வீடு கட்டி யானையோட உதவியோட வீடை கட்டி வாழ ஆரம்பிக்கிறாங்க. இப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது அந்த பழைய எரிஞ்சு போச்சு பற்றியில, பழைய எரிஞ்சு தானே அந்த பழைய வீட்டு பக்கம் போகிறாங்க. நம்ம தானிய வகைகள் எல்லாம் வச்சுருந்தா அதெல்லாம் என்னாச்சுன்னு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆதி மனிதர்லாம் கொஞ்சம் விவரம் தெரிந்த மனிதர்கள் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ நம்ம போய் பார்க்கலாங்கிற மாதிரி அறிவு தெரிஞ்ச மனிதர்கள் அங்கே போகிறாங்க. அங்கே போய் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, இவங்க வச்சிருந்த பொருளில் ஒரு பக்கத்தில் கருகி போய் உணவுப் பொருள்களில் கருகி போய் வாடி போய் ஒரு இதில் இருக்குது, ஒரு பக்குவத்தில் இருக்குது பயிர்கள். ஒரு பக்கம் மழை அடித்ததில் பள்ளமாக இருந்த பகுதியில் தண்ணி பட்டு இவங்க வச்சிருந்த தானிய வகைகள் அரிசி இந்த தட்டைப்பயிர் அதெல்லாம் ஊறி போயிருக்கு. அப்போ இது என்னது கெட்டு போச்சா என்னன்னு தெரியல. இருந்தாலும் தானிய வகை நம்ம இருக்கிறது கிடைச்ச வரைக்கும் போதுன்னு எடுத்து சாப்பிட்டு பார்க்கும்போது அது வேறு டேஸ்ட் இருக்குது, நல்லா இருக்குது. இந்த அரிசி ஊறின அரிசி நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அரிசி ஊறினா கூட நல்லா இருக்கும் போல இருக்கு. சரிண்ணா அந்த அரிசி ஊறின அரிசியை எடுத்து கட்டிட்டு பனை ஓலை ரெடி பண்ணி பனை ஓலையில் கட்டுறேன். பனை ஓலை எடுத்து தான் அப்போ கொண்டு போக முடியும். பனை ஓலையில் வச்சு அந்த அரிசி தானியம் என்னென்ன இருக்கோ அதுக்கு ஓலையில் வெட்டி மனுஷன் கொண்டு போகிறேன். அப்படி நெருப்பு பட்ட இடத்துல கற்கள், இவங்க இந்த மிருகங்கள் வந்தால் விரட்டுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா கருங்கல், இரும்பு கல், அதாவது இரும்பு துண்டுங்க இருக்குல்ல, அது கல்லாக இருக்கும்ல, அந்த இரும்பு துண்டு கற்கள்லாம் அடுக்கி வச்சுருந்தாங்க. அந்த பகுதியில் போய் பார்க்குறேன் நம்ம அடுக்கி வச்சுருந்த இரும்பு துண்டு கல்லெல்லாம். அப்படி பார்க்கும்போது கற்களில் 1-2 உடஞ்சிருக்கு, கருங்கல் அப்படியே இருக்குது. இந்த இரும்பு துண்டு என்னாச்சுன்னா இந்த நெருப்பு பட்டதுனால எரிஞ்சு ஒன்று நீட்டமாக இருக்குது, ஒன்று தட்டையாக இருக்குது, விதவிதமாக இருக்குது. அப்போ இதை பார்க்குறேன், என்ன தட்டையாக இருக்குது விதவிதமாக இருக்குது, நம்ம இரும்பு துண்டு தான் அதனால எடுத்து பார்க்குறேன், இதுதான் இரும்பு துண்டு தான். அப்போ அந்த நெருப்பு பட்ட உடனே அது